கலைஞரின் இன்ப நிதி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க லண்டன் சென்றிருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தலைக்கு 100 ரூபாயா? ஆமா. அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவிகட்ட பயில சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. இடிப்பாரா இல்ல ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கெடும். ஓ திருக்குறள், நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தாணி எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு என்பது கிடங்க. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். இடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். 5% வாக்குகளை கூட பெற முடியாமல் நடிகர் விஜய் அவனும் தோத்து அவன் கட்சியும் தோத்து போகும். பத்திரி சாவமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல, நீ சமையல்கார சாவ மட்டும் பலிக்குமா? இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். சட்டமன்றத்தை பூட்டுவானா? இனிமே அசம்பிளியில வந்து அவங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடாம இருக்கணும்னா ஸ்பீக்கர் கிட்ட நம்ம ஒண்ணே தான் கேட்கணும். இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்திரணும்னு சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. போக மாட்டாங்க. கேக்குற கேள்விக்கு பதிலும் கிடைச்சிரும் உங்களுக்கு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கைய வை. ஒரு தடவை வச்சிட்ட அப்புறம் உன்னால யோசிக்கவே முடியாது. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. தைரியம் இருந்தா தொட்டு பாடுறா. தொட்டா ஷாக் அடிக்கும். யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேன்ல யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? அப்படியே ஐபால மேல தூக்கி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அந்த பிளாஸ்பேக் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குத்து புரோட்டா போட, என்னடா குத்து புரோட்டா போட, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த இதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. இந்த வாய்க்கு தான் உங்களுக்கு கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. தம்பி நீங்க போய் கூப்பில இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன். நீ போய் கக்கு சொல்லுங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அட கக்கு சொல்லப்பா, கூப்பு. இப்படி பேசி தான் நீங்க இன்னைக்கு வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. மானங்கெட்ட பையனுக்கு தகுதி இல்லாதவங்க எங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் மூல வேர், திமுகவோட எல்லா தில்லாலங்கடி வேலைகளுக்கும் மூல வேர் ஒன்றே ஒன்று தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அங்கே தான் வந்து நிற்கும். 2026 மே 4ஆம் தேதி வெளியில் வந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இன்றளவும் இந்த நிமிடம் வரை, இந்த க்ஷணம் வரையில் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. ஒரு முகத்தை பாடுறா, இங்க பாடுறா, எவ்வளவு பாவமா இருக்காரு. அவரை போட்டு எப்படி அடிக்க உங்களுக்கு பேசாத. அப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட 6 மாசத்துல இன்னும் தேர்தல் வரும், நம்முடைய ஆட்சி அமையும் சொல்றது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு அதுல ஒன்றும் குத்தம் இல்லை. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. மாதிரிதான் இருக்கு. யாரும் இல்லையே. இப்ப 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்லுவீங்க? தலைவரே, காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப 2029ல யாரு பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? நாங்களே பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்போம். யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போறோம்.
சத்தியம் பாரதி, இது சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வரலையா? உன் தலைவனை எம்எல்ஏக்கவே ஒழிய காணோம், இதுல பிரதமர் ஆக்கிடுவாராம். ஓ, இதுதான் எங்கப்பா எலெக்ஷன்ல தோத்துல இருந்து கோமாவில் இருக்காரு. அதிமுகவை அழிக்க முடியாது, அதிமுக கட்சிக்காரன் எங்களுக்கு கை கொடுப்பான். அறப்பைத்தியம் அனிதா அவர்களே, அதிமுக கட்சிக்காரன் உங்களுக்கு கையை கொடுத்துட்டு அவன் நடுரோட்ல உட்காந்து நக்கிட்டு கிடப்பான். நான் உறுதியா போயிடுறேன்ப்பா, உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இன்னொரு கட்சி தலைவருடைய அவரை எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் வேற எங்க அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார், ஏளனம் செய்கிறார். அரசியல் மாண்பில்லாமல் போச்சு. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகு. நான் வந்து திமுக உறுப்பினர், ஆனா என் வீட்டுல யாருமே இந்த எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடல. எது திமுக கவுன்சிலர் வீட்டுல திமுக ஓட்டு போல? என்னடா அறிவாளத்தை அடிமைங்களே, அறிவாளத்தை அடி அடி அடிச்சுக்கிறீங்க. இது நான் முதலமைச்சருக்கு தான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நான், முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் இல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நான் சொல்றேன். சரி, உண்மையில இந்த கழகத்தாளுங்க கேடு கட்டவங்க தான். புயல் இல்லாத ஊப்பிங்களை உருவாக்கி உதவி தொகைக்கு உதவுனருக்கே ஊமகத்து குத்தி வச்சுக்கிறானுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொல்றேன், திமுக நிர்வாகிகள் வீட்லயே யாரும் திமுக ஓட்டு போடலீங்க. ஊழல் இல்லாத உத்தமன் ஆட்சி, அதுக்கு இந்த பரோட்டா பண்டே சாட்சி. நான் வந்து திமுக உறுப்பினர், ஆனா என் வீட்டுல யாருமே இந்த எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடல. இது நான் முதலமைச்சருக்கு தான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நான், முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் இல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நான் சொல்றேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு மூக்குக்கு கீழே தான் வாய் இருக்கு. ஐயோ, தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, தோல்வியில்தான் வெற்றியை தொடங்குகின்ற ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அன்பு உடன்பிறப்புகளே. பால் ஆறிரும், அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தம்பி, இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட். எங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கே கட்டி பிடிச்சுக்குவோம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, எதிரியும் இல்லைன்னு கூட்டு சேர்ந்த அறிக்கையும் கொடுப்போம், நாளைக்கே கூட்டணியும் வச்சுக்குவோம். திமுக தனித்து நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்க தவிர. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பிஜேபியோட என்பது எந்த காலத்திலும் கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பேசினாரு? அவர் 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 3வது அணி உருவாகி அதுல சிவா, திருச்சி சிவா மந்திரி ஆகலான்ற எண்ணத்தில் சொல்லியிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.